Hello, 8th standard. This is John here. Today we continue our chapter 4, term 2. What is the topic we are going to see here is, it is compound variation. So, first term நம்ம வந்து படிச்சது எல்லாமே compound interestனா என்ன, principalனா என்ன தெரியும், amountனா தெரியும். Amount, the compound interest is equal to P into 1 plus R by 100 the whole power. இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது வாட் இஸ் தட் இஸ் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கண்டினியூஷன் தான் அந்த சாப்டரு. ஆனால் நம்ம அதில் காம்பவுண்ட் வேரியேஷன் என்ன படிப்போம். காம்பவுண்ட் வேரியேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட் இஸ் தட் இஸ் அதில் நிறைய விஷயங்களில் வேரியேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் ஸ்லைடில் நான் போகும்போது ஆரம்பிக்க முன்னாடி இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நம்ம லைஃபுக்கும் சரி மேக்ஸுக்கும் சரி. சரிங்களா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக ப்ரொபோர்ஷன் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். இல்லைனா இதை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்கும். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கரெக்டாக. ஸோ டிஸ்டன்ஸு டைம். ஸோ என்ன சொல்லலாம்னா வாட் இஸ் தட் இஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். If a distance increases, then the time taken to reach the distance will also increase. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா, அப்போ என்னன்னா இப்போ இங்கே மதுரையிலேருந்து இங்கே சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு 8 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றது 8 hours தான் ஆகும். கரெக்டாக? ஸோ இங்கே எதுவுமே வந்து டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் டிபெண்டாக தான் இருக்கும். ஓகேவா? the distance increases and the time taken to reach the distance will also be increased. ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம திருச்சி வரைக்கும் தான் போகிறோம் அப்படின்னா 2 hours 2.5 hours 3 hours போயிடலாம் நம்ம காரில். ஆனால் நம்ம பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா 3.5 hours ஆகும், 3 hours கூட ஆகும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்றது நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடில் போகிறது. ஸோ டிஸ்டன்ஸு போகும்போது இது எப்படி நம்ம பண்ணுவோம்னா, டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீடில் போகும்போது டைமும் அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸில் போகும். இது ரெண்டும் டேரக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வி கோ வித் பர்ச்சேசிங் அண்ட் ஸ்பெண்டிங். The purchase on artery family during the festival time increases, then the spending limit also increases and vice versa. Vice versa இது அப்படியே திருப்பி பார்க்குறது. ஓகேவா? இல்லை கான்வாஸ் மாதிரி. சரிங்க. ஓகே, பர்ச்சேஸ்ன்றது என்னது? இப்போ ஒருத்தனை போய் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்குகிறோம், இல்லை கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வாங்குறோம், இல்லை நியூ இயர் ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னு அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக அது ஸ்பெண்டிங் நம்மளோட அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? நிறையா வாங்குறதுனால நமக்கு அமௌண்ட்டு வந்து கரையாது. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்பெண்டிங் போயிட்டே இருக்கும். அதனால டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் போகிறோம்னா அப்படி சரி ஒரு பொருளை எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்கன்னா நம்ம நிறைய பொருள் வாங்கி போடுவோம். நம்ம லிஸ்ட்டில் இல்லாத பொருள் கூட நம்ம அங்கே வாங்கினா அதை பார்த்தோன்னு நம்ம அட்ராக்ஷன் ஆகிடும். சரிங்களா? பர்ச்சேஸ் இன்க்ரீசஸ், ஸோ ஸ்பெண்டிங் ஆல்சோ இன்க்ரீசஸ். செலவும் அதிகமாகும். சரிங்களா? நீங்கள் பர்ச்சேஸ் அதிகமாக பண்ண கொடுக்குற காசு அதிகமாக தான் கொடுக்கணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் ஒர்க் டைம் அண்ட் ஏர்னிங்ஸ். If the number of hours worked is less, then the pay earned will also be less and vice versa. இப்போ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம கம்மியாக தான் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சில நேரங்களில் நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஒரு நாளைக்கு 4 hours 5 hours ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னே வச்சுக்கோங்க. இதை நான் ஒர்க் பண்ண லெஸ் பண்ண எனக்கு சம்பளம் குறைஞ்சிட்டே தான் வரும். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தான் எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம் கொடுக்க முடியும். ஸோ ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு நீங்கள் ஃபேன் மாட்ட சொல்கிறீங்க, வீட்டில் உங்கள் அப்பா மாட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன் மாட்டுறதுக்கு ஒரு நாள் சம்பளம் கட்டாங்கன்னா தர முடியாது. கரெக்டாக? ஏன்னா 1 hour 2 hour வச்சிடலாம். அது கூட ஆகாது. ஒரு 1/2 hour 1 hour மேக்ஸிமம் ஆகும் ஒரு ஃபேன் மாட்டுறது. ஸோ இது ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும், இந்த பில்டிங் ஃபுல்லாக கட்டி முடிக்கணும் அப்படின்னா 1 hour முடிக்க முடியாது. ஸோ அதனால தான் சில நேரங்களில் நம்ம வந்து மொத்தமாக கான்ட்ராக்டாக கொடுத்துருவோம். இந்த பில்டிங்கில் ஃபுல்லாக கட்டி முடிச்சு கொடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்கு காசு கொடுத்துட்றோம். அப்போ நமக்கு வந்து சேவ் ஆகும் நிறையா. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இஸ் லெஸ், இது லெஸ் ஆகுது, அப்போ நமக்கு பேமெண்ட்டும் லெஸ் ஆகும். இது ரெண்டுமே டேரெக்டாக தான் இருக்குது. இந்த சைடு போகும்போது இந்த சைடு போயிடுது. சரிங்களா? அப்போ இது டேரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். ரெண்டும் அப்பில் போனாலும் அது டேரக்டு, ரெண்டும் டவுனில் வந்தாலும் அது வந்து டேரக்ட் தான். ஓகேவா? இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சப்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கன்சப்ஷன் என்ன? எல்லாருமே நம்ம பைக் வச்சுருப்போம், பைக்கில் ஓட்டி பார்த்துருப்போம், கார் வச்சுருப்போம், காரில் நம்ம ஓட்டி பார்த்துருப்போம். சரிங்களா? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க அப்படி சரி
என்ன சொல்லுவாங்கன்னா வாட் இஸ் ஒரு கார் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், ஒரு பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது வாட் இஸ் அப்புறம் மைலேஜ் அதிகமாக இருக்க வண்டி தான் நம்ம வாங்குவோம். கரெக்டாக? அதான் கன்செப்ஷன். ஓகேவா? த ப்ரைஸ் ஆஃப் தி கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீசஸ், நேச்சுரலி இட்ஸ் கன்செப்ஷன் வில் டிக்ரீஸ். ஓகேவா? இப்போ இந்த பைக் வந்து நிறைய 45 கிலோமீட்டர்ஸ் தருது, ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது, இல்லை 50 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பைக்கோட ரேட்டும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்கூட்டி இது மாதிரி பெப்பு இல்லை ஆக்டிவா அந்த மாதிரி வச்சுக்கோன்னா அது 40 கிலோமீட்டர்ஸ் தான் கொடுக்கும். ஒரு லிட்டர் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா அது 40 கிலோமீட்டர்ஸ்னு மைலேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு லிட்டர் நம்ம ஊற்றும் போது அது 40 கிலோமீட்டர்ஸோட அந்த ஒரு லிட்டர் காலியாயிரும். அப்படி தான். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து இந்த வண்டியோட ரேட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் தான் கன்செப்ஷன் நம்ம பண்ணும்போது ப்ரைஸ் இன்க்ரீசஸ். ஓகே, when the consumption is decreases. இது இன்டைரக்ட் ரியாக்ஷன் ஆகுது. ஸோ இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் டைம். இப்போ ஒரு வீடு கட்டி முடிக்கிறோன்னு ஒருத்தர் ஒர்க் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எம்ப்ளாயீஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, அதாவது ஒர்க் பண்ணுற வந்து நிறையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நிறையா ஆக நம்மளோட டைம் குறையும். சரிங்களா? இன்னைக்கு 3 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல 10 பேர் விட்டு ஒர்க் பண்ண விட்டோம்னா அப்போ நமக்கு வந்து சீக்கிரம் அந்த வீடு முடிஞ்சிடும். அப்போ டைம் சீக்கிரம் நமக்கு வந்து இந்த வீடு கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சாதாரண டேபிளே ஒரு கார்பெண்டர் வச்சு செய்ய சொல்கிறீங்க, பெரிய டேபிள் டைனிங் டேபிள் அழகாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒருத்தர் வேலை பார்த்தாருன்னா ஒரு 5 நாளில் முடிக்கிறதான்னு வச்சுக்கோங்க. இதே வந்து ஒரு 3 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க டைனிங் டேபிள் வச்சு சரி பண்ணுறதுக்கு. அப்போ 1.5 days முடிச்சிடுவாங்க. ஏன்னா 3 நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம டைம் குறையுது. அப்போ இது லேபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஒர்க்கர்ஸ் அதிகமாகுது, இதே மாதிரி டைம் குறையுது. அப்போ இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அது அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டைம் ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு இதே நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு இருந்துச்சு, இதில் வந்து ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதே இங்கேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்க நம்ம காரில் போகிறது. சரிங்களா? ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இங்கேருந்து. ஓகேவா? ஒரு திண்டுக்கல் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீடு அதிகமாக நமக்கு டைம் குறையும், சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் போய் அந்த திண்டுக்கலை போய் அடைஞ்சிடலாம், 45 minutes கூட போயிடலாம். சரிங்களா? ஒரு இதில் ஃபிக்ஸட் ஸ்பீட் கொடுக்கல, ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் தான். என்றைக்குமே திண்டுக்கல் பக்கத்தில் வரப்போகிறது இல்லை. சரிங்களா? திண்டுக்கல் என்றைக்குமே அங்கே தான் இருக்க போகுது, மதுரை இங்கே தான் இருக்க போகுது. ஸோ மதுரையில் தான் நம்ம திண்டுக்கல் போகிறோம்னா அது ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்பீட் நம்ம நல்லா ஸ்பீடாக போனோம்னா நம்ம டைம் சீக்கிரம் போய் நம்ம ஸ்டாண்ட் பண்ணிடலாம், திண்டுக்கல்ல போய் சேர்ந்துடலாம். நான் ஸ்பீட் வந்து ஸ்லோவாக அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது ரெண்டுக்குமே இன்வர்ஸாக தான் இருக்கும். இது குறையும் போது இது ஏறும், இது ஏறும் போது இது குறைஞ்சிடும். ஸோ அப்போ இதில் கான்செப்டே என்னென்னா வாட் இஸ் இது ரெண்டுமே இன்வர்ஸாக இருக்கும், அதாவது மாறி மாறி இருக்கும் டைரக்ஷன். ஸோ அதை வந்து நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். ஸோ நிறைய சம்ஸ் பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டோம், வாட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஒரு இதுக்கு நம்ம மேப்பிங் பண்ணணும். ஒரு ஆக்டிவிட்டி நான் எடுத்து வைக்கேன். கிளாஸிஃபை த கிவன் எக்ஸாம்பிள்ஸ் அஸ் அ டைரக்ட் ஆர் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இது டேரெக்டாக இன்வர்ஸாக மட்டும் நம்ம சொன்னால் போதும் இந்த ஆக்டிவிட்டிலாம். ஸோ வெயிட் ஆஃப் தி பல்சஸ் டு த காஸ்ட். ஓகே, ஸோ வெயிட் ஆஃப் தி பல்சஸ், வெயிட் ஏற அதாவது வெயிட் ஆஃப் தி பல்சஸ்னால் ஒரு பல்சஸ்னால் என்ன சொல்லலாம், ஒரு தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஏதாவது ஒன்று சொல்லலாம் பல்சஸ். ஓகேவா? ஒரு பல்சஸ்ன்றது ஒரு பொருள், நம்ம வாங்க போகிற பொருள். இது நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆக ரேட்டு குறையுமா கூடுமா சார்? கூடும். கரெக்டா? இது வந்து ரெண்டுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பஸ் டு தி ப்ரைஸ் ஆஃப் தி டிக்கெட். ஓகே, ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காடுறோம். திருச்சிக்கு போனால் ஒரு ரேட்டு, சென்னைக்கு போனால் ஒரு ரேட்டு அப்படின்னு சொன்னால் திருச்சிக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம சென்னைக்கு போய் இறங்கிடலாமா? இறங்க முடியாது. கரெக்டாக? ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பஸ், எவ்வளோ தூரம் நம்ம இப்போ சென்னைக்கும் திருச்சிக்கும் ஒரே ரேட்டு தான் போடுவாங்களா அப்படின்னா இல்லை, திருச்சிக்கு ஒரு ரேட் இருக்கும். சென்னைக்கு போனோம்னா 800 rupees, 700 rupees, இல்லை 900 மேலே இருக்கும். கண்டிப்பாக ஏசி பஸ் பிடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், தென் த ப்ரைஸ் ஆஃப் த டிக்கெட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதே மாதிரி யூ கோ ஃபார் த தேர்ட் சப்டிவிஷன், ஸ்பீட் ஆஃப் தி அத்லட் டு கவர் அ சர்டைன் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸ்பீட் ஆஃப் தி அத்லட். ஓகே, ஒரு அத்லட்னா என்னது? ஒருத்தர் ரன்னர், ஜம்ப் வேகமாக ஓடுறவன் அத்லட்னு சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் மேனை நம்ம அத்லட்னு சொல்லுவோம்.
இவன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் சார்? டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருமா கூடுமா? இதிலே பார்த்துக்கோங்க சார். ஸ்பீடு டிஸ்டன்ஸ், ஸ்பீடு டைம், ஓகேவா? டு கவர் அ சர்டைன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வேகமாக ஓடிட்டே இருக்கான். 400 மீட்டர் 200 மீட்டர் ஓடிட்டே இருக்கான். இப்போ ஸ்பீட் ஆஃப் இடத்துல கவர் அ டிஸ்டன்ஸ் சர்டைன் டிஸ்டன்ஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டான்னா அவன் டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிடும். கரெக்டா? அவன் டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிடும். சீக்கிரம் ஓட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் டிஸ்டன்ஸ் குறையும். அப்போ இது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இன் ப்ரொபோர்ஷன் எழுதணும். அடுத்தது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் டு கம்ப்ளீட் அ கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்பெசிஃபைட் டைம் அப்படிங்கிறது. இது ஸ்பெசிஃபைட் டைம்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அப்போ ஸ்பெசிஃபைட் டைமுக்குள்ளே அதை முடிச்சிடலாம். ஸ்பெசிஃபைட் டைம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது டிக்ரீஸ் ஆயிடும். கரெக்டா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? ஸ்பெசிஃபைட் டைமுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்லையும் பார்த்துக்கோங்க. ஒர்க் டைமு ஏர்னிங்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒர்க்கர்ஸு டைம் ஃபிக்ஸட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒர்க் இது கண்டிப்பாக இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக தான். ஏன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அடுத்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் டு இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஏரியா ஃபார் சர்க்கிள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இதுதான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோம். சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இதில் வந்து வர்றது தான் நமக்கு ரேடியஸ் ஆர். சரிங்களா? ஸோ இதில் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? ஏரியாவும் கூட்டிகிட்டே வரும். இப்போ இந்த சின்ன சர்க்கிள், இதே மாதிரி இருக்க ஒரு பெரிய சர்க்கிள் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரேடியஸ் வந்து அதிகமாகுது. கரெக்டா? அப்போ என்ன ஆகுதுன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக வாட் இஸ் தட் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது ரேடியஸு, இது ஒன் இஸ் ஏரியா. இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பெரிய சர்க்கிளாக வரும். ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட் கேன் டைப் 21 pages in 15 minutes. At same rate, how long will it take the student to type 84 pages? அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. இதில் ப்ரொபோர்ஷனாக சொல்லக்கூடாது, நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ a student can type 21 pages in 15 minutes. ஸோ இது வந்து ஒரு சம்மா சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எழுதணும்னா பேஜஸ்ன்னு எழுதணும். பேஜஸ் 21 pages in 15 minutes பார்த்தீங்கன்னா 15 minutes. அதே மாதிரி 84 pages எவ்வளோ நேரம் வந்து அவன் அட் சேம் ரேட் டைப்பிங் ஸ்பீடே மாதிரி தான். ஓகேவா? ஹவு லாங் வில் இட் டேக் ஸ்டூடெண்ட் டு டைப் 84 pagesன்னு கேட்காங்க. ஸோ 84னா அப்போ கண்டிப்பாக இது ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 21 பேஜ் அடிக்கிறதுக்கே 15 நிமிஷம் ஆகுது. சரியா? இப்போ 84 pages அடிக்கணும்னா கண்டிப்பாக இதோட கூட தான் ஆகும். கரெக்டாக? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரம்பக்கு வந்து இப்படி போடணும். ஓகே, இது ரெண்டுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இதை நம்ம சம்மா சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணுறோம்? இப்போ இது இன்க்ரீஸ் ஆகும், டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? 21 பேஜஸ் அடிக்கிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுதுன்னா 84 பேஜஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்? அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். ஆனால் ஏன் ஹோம்ஒர்க்கை தரேன்னா இது முன்னாடி இந்த ஸ்லைடை நடத்திட்டு நெக்ஸ்ட்டு இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க, ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதில் நெக்ஸ்ட்டு வந்து if 35 women can do a piece of work in 16 days, in how many days will 28 women would do the same work அப்படின்னு கேட்காங்க. ஸோ அப்போ என்னென்ன கான்செப்ட்னா உமன் தனியாக பிரிக்கணும், அப்புறம் டேஸ்ன்னு பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் உமன் மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 உமனை சேர்ந்து 16 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ஓகேவா? அப்போ 28 உமன் எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்கன்னா இது கண்டிப்பாக இது குறையுது. ஓகேவா? இது வந்து உமன்ஸ் வந்து குறையிறாங்க. ஆனால் இதில் வந்து வாட் இஸ் தட் இஸ் இது 28 பேர் இருக்காங்கன்னா 35 பேர் வந்து 16 நாளில் முடிக்க முடியுதுன்னா இப்போ 28 பேரால் 16 நாளில் முடிக்க முடியாது. கூட தான் டைம் ஆகும். அப்போ இதுதான் வந்து வாட் இஸ் தட் இஸ் இது இன்க்ரீஸ் ஆகுது, நிறையா டேஸ் வரும். இது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். ஆனால் இதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம், எப்படி செய்யலாம்னு தெரியும். இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபார்முலா படிக்கல, அதனால தான் சால்வ் பண்ணல. ஓகேங்களா? என்ன ஃபார்முலா படிச்சுட்டு வருவோம் திருப்பி ஒன்று. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்.
முதல் ப்ரொபோர்ஷனை பிடிச்சிட்டோம், கரெக்டாக பிடிச்சிட்டோம்னாலே நம்ம அந்த ஆன்சரை ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா? இப்படி தான் நம்ம பிரிக்க தெரியணும். இப்போ இதோட இது கூட கூட்டிகிட்டே இருக்குன்னா இதுவும் கூட தான் போகுது, மினிட்ஸும் கூட தான். இதில் குறையிறனால இது கூடும், அப்போ இது இன்வெர்ஸ் ஆயிடும். முதல் இது மட்டும் கான்செப்ட் புரிஞ்சுப்போம். சார் ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஹியர். வாட் இஸ் காம்பவுண்ட் வேரியேஷன் என்ன? வாட் இஸ் ஒன்வே காம்பவுண்ட் வேரியேஷன்? ஸோ காம்பவுண்ட் வேரியேஷன்னா ரெண்டுமே கலந்து இருக்கிறது. டைரக்ட் இருக்கலாம், இல்லை டைரக்ட் இன்வெர்ஸ் இருக்கலாம், இல்லை இன்வெர்ஸ் டைரக்ட் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே இன்வெர்ஸாக இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி சில சம்ஸ் வரும்போது ரெண்டுமே கம்பைண்டாக வர்றது எல்லாமே நம்ம காம்பவுண்ட் வேரியேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் மோர் வேரியேஷன்ஸ் இன் தம் இஸ் கால்ட் அஸ் தி காம்பவுண்ட் வேரியேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரலாக நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வி கோ ஃபார் த மெயின் கான்செப்ட் ஹியர். இதை வச்சு தான் நம்ம எல்லா சம்மும் சால்வ் பண்ண போகிறோம். இந்த கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. வாட் இஸ் ஒன் பை ப்ரொபோர்ஷன் மெத்தட்? 3 மெத்தட்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அந்த சம்மை. மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட், அடுத்தது ஃபார்முலா மெத்தட். 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு அதை ஃப்ரேம் பண்ண தெரியணும் நமக்கு, எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகேவா? In this method, proportion method பார்ப்போம் ஃபஸ்ட்டு. In this method, we shall compare the given data and find whether they are in direct or inverse proportion. By finding the proportion, we can use the fact that the product of the extremes is equal to product of the means and get the values of x அப்படின்னு போட்டோம். ஓகேவா? ஸோ இது மேக்ஸிமம் அந்த ப்ராடக்ட் இந்த இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தடில் நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த நம்ம மெயினான கான்செப்ட். வாட் இஸ் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் மெத்தட்னா என்ன? இப்போ மென் வந்து இது வந்து வாட் இஸ் இஸ் ஏஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சிடிஇஎஃப். ஹியர் த அன்னோன் எக்ஸ் இஸ் எ மென். ஓகேவா? இது மென்னில் தான் இருக்குது. அண்ட் ஸோ இட் இஸ் கம்பேர்ட் டு தி அன்னோன், நேம்லி ஹவர்ஸ் அண்ட் தி டேஸ். If men and hours are in the direct proportion, then take the multiplication factor d by c அப்படின்னு எடுக்கணும். அதாவது d by c, இது d by c நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டும் டைரக்ட், இதுவும் டைரக்ட், இதுவும் டைரக்ட். d by c மட்டும் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் take the reciprocal. ஓகேவா? Also, if men and days are in the inverse proportion, then take the multiplying factor e by f. இங்கே பார்த்தீங்கன்னா e by f. ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், ஏன்னா டேரெக்டாகவே இருக்குது. ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், நம்ம d by c எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து e by f. ஓகேவா? நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு thus we can find the unknowns x. இந்த x கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த a into what is that is d by c into e by f ன்னு போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் இந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தடை. நம்ம சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு நிறையா புரியும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தட்ன்றது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சார். ஃபார்முலா மெத்தட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட்னு நான் சொல்லுவேன். இது ஃபார்முலா மெத்தட். ஐடென்டிஃபை த டேட்டா ஃப்ரம் தி கிவன் ஸ்டேட்மெண்ட் as persons p, d, h and the work as is the formula. So p into d into h by w1 is equal to p into d into h2 by w2. ஸோ டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவே போட்டு செஞ்சிடலாம். ஸோ இந்த 3 மெத்தட் தான் நமக்கு இருக்குது. ஒன்றும் ப்ரொபோர்ஷன் மெத்தட், இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுவோம். மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? Now we see some of the unitary methods. If 2 persons x and y can complete some work individually in a and b days, then their 1 day's work will be unitary work. என்ன அப்படின்னா யூனிட் வேணும்னா வேல்யூ என்னன்னா வாட் இஸ் இஸ் யூனிட்னா 1. அவ்வளோதான். சரியா? இப்போ சில கொஸ்டின்ஸு எக்ஸும் ஒய்யும் வேலை பார்க்குறாங்க ஒரு வேலையை, அது ஒரு நாள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1 days ஒர்க் மட்டும் கேட்பாங்க. அது யூனிட்ரி மெத்தடில் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதை வந்து 1/a + 1/a 1/b + ன்னு போடணும். ஒர்க்கிங் டுகெதர் தேர் 1 day's ஒர்க் இஸ் 1/a + 1/b is equal to a + b/b. இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா ab ஆயிடும். இங்கே வந்து b ஆயிடும், b + aன்னு வரும். b + a is equal to a + b தான். ஸோ a + b/abன்னு வரும். இதுதான் அவங்க 2 பேரோட சேர்ந்து ஒர்க் டுகெதர். ஸோ வாட் இஸ் தட் இஸ் டுகெதர் x and y டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒன் ab/a + b டேஸ்னு வரும். அதாவது இது வந்து ஒர்க்கிங் டுகெதர் ஒரு டேயோட ஒர்க் வந்து a + b/ab. ஸோ அவங்க ஒர்க் எவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா எத்தனை டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா
அதோட ரெசிபிக்கல் நம்ம எடுத்துக்கணும். பட் தட் இஸ் இதோட ரெசிபிக்கல் என்னன்னா இது அப்படியே நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாறிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் மாறிடும். ஸோ ஏபி பை ஏ பிளஸ் பி டேஸ்னு வரும். ஓகேவா? இது வந்து 1 டேஸ் ஒர்க்கு, அவ்வளோதான். இது எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு படிக்கிறது தான் இந்த முக்கியமான ஃபார்முலா. இதுவும் சம் இருக்கும். இது இம்பார்ட்டண்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணுறது. ஓகே, ஸோ இது ஒரு ஃபார்முலா. அதாவது 1 டேஸ் ஒர்க்னா ஏ பிளஸ் பி பை ஏபி. அதே வந்து எத்தனை டேஸ் ஆகுது அப்படின்னா ஏபி பை ஏ பிளஸ் பி டேஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை சாப்டர் டுடே. இன்னொன்று இந்த ஆக்டிவிட்டியாக இருந்தது. இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ண இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணியிருக்கோம். இதை நான் ஃபுல்லாக நடத்தி முடிச்சுக்கிறேன். இது ஃபுல்லாக எழுதிருங்க. இந்த டேரக்ட் போர்ஷன், இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் வரைக்கும் முடிச்சுருங்க. இந்த இதை நான் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக இது ஹோம்ஒர்க் தான், நான் செய்ய மாட்டேன். இது ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க ஒரு சில சம்ஸ் பார்த்தோன்னா. சரிங்களா? ஸோ இது எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஃபார் த எக்ஸசைஸ். ஓகேவா? ஓகே.